கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்களோடே இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களோட இருக்கிறார். யார் உங்களோட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோட இருந்தால் போதும். ஆமென். ஒரு பாடலை பாடி நாங்கள் ஆண்டோடைய வார்த்தை கடந்து செல்வோம். மீட்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. மீட்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. என் மீட்பர் நீர்தானையா, எனக்கென்று குறையே இல்லை.
கற்றுத்தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறவர். எங்களை நீதியின் பாதையிலே நடத்தி உம்முடைய மகிமை விளங்கும்படி செய்கிற ஒரு தகப்பன் எங்களோடு பேசுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். எடுத்து வந்து வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். இந்த செய்தியின் தலையங்கம் பிதாவுக்கு பிரியமானதை நாம் என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து அவருக்கு பிரியமானதை செய்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கிறவங்க தயவு செய்து மைக்கு கொடுத்து வாசிக்க. அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு அநேக ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இது. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இங்க பார்க்கிறோம், இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஆதி முதற்கொண்டு தேவனோடு இயேசுவோடு குமாரனோடு உலாவிக் கொண்டிருந்த ஒரு தகப்பன். அதே நேரத்தில் அந்த வசனம் முடிவில் சொல்லப்படுகிறது, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தனியே இருக்கவே விடவில்லை. தொடக்கத்தையும் சொல்லுகிறார், பிதா என்னுடனே கூடவே இருக்கிறார். முடிவிலையும் சொல்லுகிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த ரெண்டுக்கும் முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், அவர் செய்த ஒரு காரியம், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவர் என்னுடனே கூட இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லி அவர் ஒருபோது விலகாத ஒரு தகப்பன். பிதாவோடு குமாரன் எப்போதும் இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரே ஒரு தடவை தான் பிதா குமாரனை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தை சிந்தி உலக சர்வலோகத்தில் இருக்கிற சகல பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்படுகிற ஒரு நேரம் வந்தது. அந்த வேளையில தான் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர், அவர் பிதா தன்னுடைய முகத்தை மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பாவம் சுமத்தப்படுகிற ஒரு நேரத்திலே ஒரு கதறி அழுதார், என்னை ஒருபோதும் தனியே விடாத என் பிதா, எப்பொழுதும் என்னுடனே கூட இருக்கிற என்னுடைய பிதா, அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடினா அவர் என்னை தனியே விடாத ஒரு பிதா. இப்பொழுது என்னை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிலுவையில கர்த்தரால் நொறுக்க சித்தமாகி, ஏசாயா 53:12 சொல்லப்பட்டபடி அவர் கர்த்தரால நொறுக்க சித்தமானார். அப்போ கூட பிதா கைவிடல. அவர் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டார், அப்போ கைவிடல. எல்லா பாவங்களும் சூழ்ந்து கொண்ட பொழுது, எல்லா அந்தகாரங்களும் சூழ்ந்து கொண்ட பொழுது, உலகத்தில் இருக்கிற சகல பாவங்களும், ஆதாமில் இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் செய்த எல்லா பாவங்களும், எல்லா அக்கிரமங்களும், எல்லா மீறுதல்களும், எல்லா பாவங்களும் அவர் மேல சுமத்தப்பட்ட போது பிதா தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். தன்னுடைய செல்ல குமாரன் அவருடைய மடியில தவழ்ந்து கொண்டு, தன்னுடைய மடியில தவழ்ந்த செல்ல குமாரனை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக அப்பொழுது அவர் கதறி அழுதார். இயேசு கிறிஸ்து கதறி அழுதார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி.
தன்னை நோக்கி கதறி அழுதார். ஏலி ஏலி லபாக்தானி என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி கதறி அழுதார். இந்த சூழ்நிலையில என்னை யாரும் நோக்கி பார்க்கக்கூடிய, யார் என்னை கைவிட்டாலும் என் பிதா என்னை கைவிட்டாரே என்று சொல்லி பிதா குமாரனை நம்மை மீட்கும் பொருட்டாக அவர் தன்னை கைவிடப்பட்டார். இயேசுவை கைவிட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பிரியமானதை அவர் செய்த ஒரு இயேசு, பிரியமானதை செய்த ஒரு குமாரன். ஆனால் அவர் தனியே விடவில்லை. ஆனால் பாவம் சூழ்ந்திருந்த பொழுது பிதா கைவிடப்பட்டார். அதையும் ஆண்டவர் பொறுத்து கொண்டார். நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் பொறுத்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே தன் ஆத்தும பலனை கண்டு திருப்தி அடையும்படியாக தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டதை நிமித்தம் அநேகரை பிதாவுக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொல்லி ஏசாயா 53 வாசிக்கிறதை பார்க்கிறோம். வேதம் பார்க்கிறோம். பிதாவுக்கு பிரியமானது என்றால் என்ன? பிதாவுக்கு பிரியமான காரியம் என்றால் என்ன? அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய காரியம் என்ன? அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தாதபடிக்கு அவருக்கு மகிமையை சேர்க்கக்கூடிய காரியம் என்ன? ஏசாயா 48:14 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்வான், அவருக்கு சித்தமானதை செய்வான். அவருடைய சித்தத்தை செய்கிறது தான் பிதாவுக்கு பிரியமானது. பிதாவுக்கு பிரியமானது. ஏசாயா 42:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என் தாசன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி சொல்லுகிறார், இவர் என் தாசன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். என்னுடைய ஆவியை அவர் மேல் வர பண்ணுவேன், என்னுடைய அபிஷேகத்தை அவர் மேல் வர பண்ணுவேன். அதே வேளையில் அவருடைய நியாயத்தை வெளிப்படுத்தும்படியாக என்னுடைய ஆவியை அவர் மேல் வர பண்ணுவேன். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு அளவில்லாமல் தம்முடைய ஆவியை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அளவில்லாமல் தம்முடைய ஆவியை பொழிந்தருளினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளிலே வேதத்தில் அநேக காரியங்கள், பிதாவை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள், அநேக காரியங்கள் உண்டு. நான் ஆண்டுடைய சமூகத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஆண்டுடைய பாதத்தில் இருந்து இந்த ஒரு வசனத்தை தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியத்தை செய்வேன் என்றா, உமக்கு பிரியமான காரியத்தை செய்வேன் என்றா, நீர் எங்களோடு கூட இருக்கிறவர். சீஷர்களை பார்த்து ஆண்டவருக்கு ஒரு துக்கம் உண்டானது. ஆதியிலே ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு பரன் ஏறுகிற பொழுது அவருக்கு ஒரு காரியம் துக்கப்படுத்தியது. என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட 33 வருடங்கள் கூடவே இருந்தார். போகிற இடமெல்லாம் கூடவே அழைத்து கொண்டு போனேன். எல்லா விதத்திலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கூடவே இருந்தேன். இப்பொழுது நான் பரம பிதாவினிடத்தில் நான் இருக்க போகிறேன். அவருடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் நான் வீழ்ச்சியிருந்து நான் பரிந்து பேச போகிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் கலங்கி போவார்களே, அவரை விட்டு நான் தூரமாய் போகிற பொழுது கலங்கி போவார்களே, அவர்களுக்கு நான் ஒரு வாக்கை கொடுத்து நான் செல்லட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உங்களை தனியாய் விட மாட்டேன், உங்களை திக்கற்றவனாய் நான் விட மாட்டேன், உங்களை தனியாய் நான் விட போவது இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா! அவர் நம்மளோடு கூட இருக்கிற ஒரு தேவன். அவருக்கு தெரியும், பிதா தன்னை தனியே விடாததினாலே என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி நான் தனியே விட முடியும்? ஆண்டவர் சொன்னார், நான் போகிறது நல்லது. நான் போனாதான் உங்களுடனே கூடவே இருக்கும்படி சக்தி ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களிடத்தில் நான் அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்தி உங்களை நடத்துவார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட வேதத்தில் நான் பார்த்த வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 15-16 காரியங்கள் பிதாவை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம், பிதாவை மகிழ்விக்கிற ஒரு காரியமாக வேதத்தில் காணப்படுகிறது. அத்தனையும் தானிக்கிற தியானம் பண்றதுக்கு இந்த 45 நிமிடம் போதாது. ஒரு 5 காரியத்தை மாத்திரம் உங்களுடைய சமூகத்தில் வைத்து இந்த ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில், உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், சபையாராய் இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தில், ஆண்டவரே, எல்லாவற்றையும் பாக்கியமானது ஒன்று என்றால் தேவன் உன்னோடு கூட இருப்பதுதான். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பதுதான். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பாதத்தில் இருப்பதே நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் சமூகத்தில் இருப்பதையே நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்.
அதை விட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்களுக்குள்ள வரங்கள் இல்லாமல் இருக்கலாம், அற்புத வரங்கள் செய்யாமல் இருக்கலாம், மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்றால் கர்த்தர் உன்னோடு இருப்பதுதான். கர்த்தர் உன்னோடு இருப்பதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பதை ஜனங்கள் காண வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பார். வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீர் அவரை விட்டு விடுவேனாகில் அவரை உங்களை விட்டு விலகுவார். அந்த நாளிலே தேவன் நம்மளோடு இருக்கிறதற்கு, அவர் நம்மளோடு எப்போதும் சகல நாட்களிலும் இருப்பதற்கு அவருக்கு பிரியமான காரியம் என்னவென்பதை பார்ப்போம். முதலாவது சங்கீதம் 147:11 வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேலே அவர் பிரியமாக இருக்கிறாராம். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே அவர் பிரியப்படுகிறார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய கிருபையை குறித்து சங்கீதக்காரன் 136 சங்கீதத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானாதி வானங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனின் ரதங்களை சமுத்திரத்திலே கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பெரும்பாலான சங்கீதத்தில் தேவனுடைய கிருபையை அவன் முக்கியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பவுல் எப்பொழுதும் தன்னுடைய நிருபத்தை ஆரம்பிக்கிற பொழுதும் தன்னுடைய நிருபத்தை முடிக்கிற பொழுதும் கிருபையை முடித்து, கிருபையினாலே ஆரம்பித்து கிருபையினாலே முடிக்கிறார். சதா காலங்களிலும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதுனாலே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காலையில் எழுந்திருக்கிற பொழுது நமக்கு பெட் காஃபி தேவையில்லை, பெட் பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லை. காலையில் அவருடைய கிருபையை தேடுங்க. அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேலே அவர் பிரியப்படுகிறார். ஏன்னா அவருடைய கிருபை தான் எங்களுக்கு கடைசி வரையிலும் நிலை நிறுத்தும். அவருடைய கிருபை தான் எங்களை வலுவாதபடி மாசற்ற சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்தும். எங்களுடைய பலவீனங்களிலே அவருடைய கிருபை தான் எங்களை தாங்குகிறது. அவருடைய கிருபை தான் எங்களை எல்லா காரியங்களையும் எங்களுக்குள்ளே நடப்பித்து செய்து, அவருடைய கிருபை தான் எங்களை நீதியின் பாதையில நடத்தி அவருடைய மகிமையை வெளிப்படுத்த செய்கிறது. அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் எப்போதும் அவர் பிரியமாக இருக்கிறார். எது செய்தாலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம், ஒரு அற்புதம் செய்திருக்கலாம், அல்லது உங்களை கொண்டு ஒரு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கலாம், ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை செய்திருக்கலாம். ஒரு வியாதியஸ்தனுக்கு நீங்க உங்களுடைய கரங்களை கொண்டு வைக்கிற பொழுது சொந்தமாக்கி இருக்கலாம். உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம். எது செய்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே எல்லாம் உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய கிருபை தகப்பனே என்று சொல்லி அவர் பாதத்தில் தாழ்த்துகிறவனை அவர் உயர்த்தி வைக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை தாழ்த்தி தாழ்த்தி கடைசி வரையிலும் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது அவர் கிருபை பெருகும். அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு சோத்திரம் செலுத்துகிற பொழுது அவர் பிரியப்படுகிறார். அதனால் கிருபை பெருகிறது, கிருபை பெருகிறது. ஒரு நாளும் என்னுடைய பலத்தினாலே நான் இதை செய்தேன், என்னுடைய பலத்தினாலே நான் இதை செய்தேன், என்னுடைய சம்பாதித்தியம் என்னை நடத்துகிறது, நான் செய்தபடினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாள் வாய் தவறி கூட நீங்க சொல்லிவிடாதீங்க. ஒரு நாள் சொல்ல இது கர்த்தர் தந்தார், இது எப்படி ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, இந்த அற்புதம் எப்படி ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அப்பொழுது அவர் பிரியப்படுவார், அப்பொழுது அவர் பிரியப்படுவார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிக்கலாம், ஒரு வாசிங்க. பாக்கியவான் அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தில் இரண்டாவதாக பிரியம் வைக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைக்க வேண்டும்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரியம். பிரியம்னு என்னது? பிரியம்னு என்னது சொல்லுங்க. லவ் பண்ண வேண்டும். சொல்லுங்க. உங்களை கட்டின உங்க மனைவி, உங்க கணவன் மாற சும்மா நீங்க கட்ட மாட்டீங்க, பிரியம் வைத்து தான் கட்டியிருப்பீங்க. உங்க பிள்ளைகள் மேல நீங்க பிரியம் வைத்து தான் நீங்க செய்வீங்க. பிரியம் இல்லாம எதையுமே நம்ம செய்ய போறது இல்லை. ஒரு வண்டி வாங்க போகிறோம், பிரியம் இல்லாம அது வாங்கினா, அது வண்டி வாங்கின கடைசி வரைக்கும் அது ஓட்டும் போது இதை வாங்கிட்டேனே பிரியம் இல்லாம தான் இருக்கும். அந்த பிரியம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைக்கணும். ஆண்டவருடைய வேதத்தில் பிரியம் வைக்க அவருடைய தியானம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு இதை உதவி செய்யும். தாவீது அதனால தான் சொல்கிறான், உமது வேதத்தினுடைய அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்துள்ளோம். உம்முடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துள்ளோம். ஏனால் அவர் அதிசயமான தேவன், ஒரு ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள பிதா, நித்திய பிதா என்று வேதம் சொல்லுகிறது. அதிசயங்களை காண வேண்டும். சாதாரணமான உலக பிரகாரமான காரியம் அல்ல. ஏனென்றால் நம் தேவன் அதரிசனமான ஒரு தேவன். அவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவர் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அதிசயத்தை செய்தவர். செங்கடலை பிளந்தவர். அவர் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாய் நடத்தினவர். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், என்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அதிசயமாய் நடத்தினேன். வனாந்தரத்தில் ஒரு குறை இல்லாதபடிக்கு அவர் அதிசயமாய் நடத்தினவர். வெஜிடேரியன் ஃபுட்டு வேணுமா? வெஜிடேரியன் ஃபுட்டு கேட்டார், கொடுத்தார். திடீர்னு அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஒரு விருப்பம் வந்துச்சு. நல்ல கொத்து ரொட்டி, மட்டன் கொத்து ரொட்டி சாப்பிடணும்னு ஒரு விருப்பம். உடனே ஆண்டவர் காடையை கொடுத்தார். திகட்டு மட்டும் சாப்பிடுங்கன்னு விட்டுட்டார் ஆண்டவர். அவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன். நம்ம வாங்குற இந்திய தேசத்தில் வாங்குற பேட்டா ஷூவெல்லாம் தேஞ்சு போயிடும். 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஷூ வாங்கி போட்டிங்கன்னா, இல்லை ஹீல்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா, ஹீல்ஸ்னாலும் சில பேருக்கு ஞாபகம் வருது, யாரை சொல்கிறது, ஹீல்ஸ் போட்டாலும் சரி, செருப்பு போட்டாலும் சரி, அது தேஞ்சு போயிடும். ஆனால் வனாந்தரத்தில், டசர்ட்ல வசனம் சொல்லுகிறது, அவருடைய செருப்புகள் கூட தேயலை, தேஞ்சு போல. அவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பன், அவ்வளவு அன்பாய் நடத்தினவர். ஏசாயா 42:21 வேதம் சொல்கிறது, அவருடைய வேதத்தை முக்கியப்படுத்துகிற ஒரு தகப்பன். அவருடைய வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக ஆக்குகிறேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 119:9 சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? எதினால்? உம்முடைய வசனத்தின்படி நடந்து அதை தன்னை காத்துக் கொள்கிறதினாலே தானே. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய வசனத்தில் பிரியம் வைத்து அதை தியானம் பண்ணி கர்த்தருடைய பாதத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது வசனத்தை உறுதிப்படுத்துவார். ஆண்டவர் சொன்னார், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் என் வசனத்தை நான் கனப்படுத்துகிறேன், என் வசனத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். வானம் பூமி ஒளிந்து போனாலும், இந்த பூமியில் ஒளிந்து போனாலும் சரி, ஆனால் என்னுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு உறுப்பு, அதனுடைய அவயமாகிலும் அது ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற ஒரு தகப்பன். தாவீது அதனால தான் சொன்னார், அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்திலே வைத்தேன் என்று சொல்லி சங்கீதம் 119:11 சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் பாவமான காரியம் செய்கிற பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிற பொழுது என்ன ஆகுது? கர்த்தருடைய வசனம் எங்களுடைய இருதயத்திலிருந்து நாம் எடுத்து போடுகிறோம். கர்த்தருடைய வாக்கை எங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறோம். அதனால தான் தாவீது சொன்னார், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு எப்போது உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைத்து நான் பூட்டி அதை நான் தியானித்து உம்முடைய கிருபையை சார்ந்து கொண்டு நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, பரிசுத்த பாதையில் என்னை நடத்தும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை பார்க்கலாம், இந்த ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு ரொம்ப பிடித்த வாக்குத்தத்தம். எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அதிகமாய்
பயன்படுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இதுதான். ஆண்டவருடைய பாதத்தில் கேட்பேன், உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மையல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரிடத்தில் கேட்பேன். அப்படி கேட்கிற பொழுது ஆண்டவர் பிரியமாக இருப்பார். தகப்பனிடத்தில் பிள்ளை ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கேட்டு கேட்டு செய்கிறவனிடத்தில் அவர் தனியை விடவே மாட்டார், தனியை விடவே மாட்டார். நாமவே துணிகரமான பாவத்திற்கு, துணிகரமான சிற்றின்பங்களுக்கு, துணிகரமான இச்சைகளுக்கு, துணிகரமான விபச்சாரங்களுக்கு, துணிகரமான மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாமவே விற்று போட்டு போனால் ஒழிய அவர் நம்மை தனிய விட மாட்டார். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கேளுங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க தானே சொன்னீங்க, என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது சொன்னீங்கல்ல, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இதில் உதவி செய்யுங்க என்று கேட்கிற பொழுது கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். என்னுடைய மகன் எப்போதும் ஒவ்வொரு காரியத்தை கேட்கிற பொழுதும் உண்மையிலே நான் 3 பிள்ளைகளையும் அவன் விசேஷித்தமானவன். அதற்காக நான் மற்றவர்களை நான் குறைவாக நான் சொல்லவில்லை. தானியேல் என்ற பெயரை கர்த்தர் கொடுத்தபடி நான் எந்த காரியத்தையும் என்னிடத்தில் வந்து கேட்டுட்டு தான் அதை செய்வான். ஒரு டிஎக்ஸ் எடுத்து விளையாடணும்னா கூட, அப்பா நான் இதை எடுத்து நான் விளையாடுறேன். ஒரு சிப்ஸ் எடுத்து ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுக்கணும்னா கூட, அப்பா நான் ஒரு சிப்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு மொபைல் எடுத்து அதில் கேம் விளையாடணும்னு கூட, அப்பா நான் இந்த மொபைல் எடுத்து விளையாடட்டுமா கேட்பான். அதை உள்ளத்தை உருக்கும். எவ்வளவு ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு பண்ணுகிறபடினால் அவன் கேட்கிறதெல்லாம், பிள்ளைகள் கேட்கிறதெல்லாம் தகப்பன் அப்படியே வாங்கி கொடுத்து விடுவான். இதுதான் ஒரு பிள்ளையினுடைய உள்ளம். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய திருமண காரியங்களா, பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், படிப்பு காரியமா இருக்கலாம், கர்த்தரிடத்தில் கேளுங்க. என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, டானி உன்னை டென்டிஸ்டா பார்க்கணும், டென்டிஸ்டா உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கணும். ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து கேட்டான், அப்பா அம்மா சொல்றாங்க நான் டென்டிஸ்டா ஆகணும்னு சொல்லிட்டு, நீங்க என்ன சொல்றீங்க, நான் என்னவா மாறணும்னு நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரோ அதுபடி செய். உன்னோட தாயார் உன்னை டென்டிஸ்ட் ஆக்கணும்பாங்க, உன்னுடைய தகப்பனார் உன்னை வேற ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்பாங்க. ரெண்டையும் சேர்த்து நீ குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரோ அப்படி பாதத்தில் கேளு. ஏசப்பா நான் என்ன ஆகணும் நீ சித்தம் வைத்திருக்கிறீரோ அதன்படி நடத்தும். அப்படி நாங்கள் கேட்கிற பொழுது கர்த்தர் அவருக்கு பிரியமானதை செய்கிற பொழுது உங்களை தனியே விட மாட்டார். அதுதான் வேதம் சொல்கிறது, அவருடைய வேதத்தில் பிரியம் வைக்கிறவர்களிடத்தில் அவர் பிரியமா இருப்பார். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 119:72, அநேகம் 1000 வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். எவ்வளவோ சொத்துக்கள், எவ்வளவோ காரியங்களை சேர்த்து வைத்தார், கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களை தேற்றும் என்றால் அதை விட ஒரு பாக்கியம் ஒன்றுமே இல்லை. இதைதான் அந்த 100க்கு அதிபதி அறிந்தவனாய் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொத்தமாவான். ஒரு வார்த்தை, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபை பொருந்தின ஒரு வார்த்தை, சகலத்தையும் உம்முடைய வார்த்தையினால சிருஷ்டித்த அந்த வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லும். அந்த வார்த்தைக்காக காத்திருந்து அந்த வார்த்தை சொன்ன அதே வேளையில தானே வேலைக்காரன் சொத்தமானான். அவன் மிகவும் கவனமாக அந்த மணியை குறித்து கொண்டான். எத்தனாம் மணி நேரத்தில் அந்த ஜுரம் அவனை விட்டு நீங்கினது? வேலைக்காரர்கள் சொன்னார்கள் 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு நீங்கினது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை 7ஆம் மணி நேரமாக இருந்தபடினாலே அந்த வார்த்தைக்கு அந்த ஜுரம் கீழ்ப்படிந்து அந்த சரீரத்தை விட்டு வெளியே. சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் 113வது வசனம் சொல்லுகிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி வேதம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சில வேளைகளில் சத்துருவானவன் வீண் சிந்தனைகளை எங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வருவான். எங்களுடைய சிந்தையிலே அவன் சிந்தையை கெடுக்கும்படியான, சிந்தையை குழப்பும்படியான காரியத்தை கொண்டு வருகிற பொழுது
கர்த்தருடைய வேதத்தில் எடுத்து வாசி, கர்த்தருடைய வேதத்தை எடுத்து தியானம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, சத்துருவானவன் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்குள்ளே சத்தியம் இல்லை, அவனுக்குள்ளே சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லாதபடியினாலே அவன் பொய்யை ஊதுகிறான், அவன் பொய்யை ஊதுகிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எங்களுக்குள்ள சத்திய வசனம் இருக்கிற பொழுது நாங்கள் தளர்ந்து போகிற வேலையெல்லாம் அந்த வசனம் எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை உறுதிப்படுத்தும், எங்களை நிலைநிறுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும். சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் 92 வசனத்தில் சொல்லுகிறது, உமது வேதமே என் மன மகிழ்ச்சி, உமது வேதமே என் மன மகிழ்ச்சி. வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்திருப்பேன், என் துக்கத்திலே நான் அழிந்திருப்பேன். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் அதிகமாய் வேதத்தை தியானம் பண்ணுங்க, அதிகமாய் வேதத்தை தியானம் பண்ணுங்க. சாம் ஜபத்தருடைய தாயார் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பான். 7 மணி நேரம் படுக்கையிலும் வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பான், தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பான். அந்த வேத வசனம் எங்களுடைய இருதயத்தில் வைக்கிற பொழுது அது எங்களை வழி நடத்தும், ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். மூன்றாவதாக, அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறவர், அவருடைய நியாயத்தை நிறைவேற்றுகிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 33 வசனத்தில் சொல்லுகிறது, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். எடுத்தவங்க வாசிங்க. அவர் நீதியில பிரியப்படுகிற ஒரு தேவன், அவர் நியாயத்திலே பிரியப்படுகிற ஒரு தேவன். அவர் நீதியை நாம் செய்கிற பொழுது, அவர் நியாயத்தை நாங்கள் நீதியாய் செய்கிற பொழுது அதில் பிரியப்படுகிறார். நாம் அதற்காக தான் ஆண்டவர் அவருடைய நீதியை செய்கிற போதுதான் நமக்கு நீதிமான் என்று பெயர் வைத்திருக்கிறார். நீதிமான் என்று நம்மளை அழைப்பதற்கு ஒரு காரணம், நம்ம அவருடைய நீதியை செய்யும் பொழுதுதான். அதில் பிரியப்படுகிற ஒரு தேவன். மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. முதலாவது ராஜ்யத்தை தேடுங்க, பின்பு அவருடைய நீதியும் தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும், கூட சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பசி ஒரு தாகம். நாம் ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டால் பசிக்கு சாப்பாடு ஏதாவது சாப்பிடும். வெறும் சாப்பாட்டை மாத்திரம் சாப்பிட்டு தண்ணி குடிக்காம போறதில்லை, இல்லையே ஒரு பானத்தை பருகாமல் போவதில்லை. யாராவது வெறும் சாப்பாட்டை சாப்பிட்டு எந்திரிச்சிருக்கீங்களா? இல்லை வெறும் தண்ணி குடிச்சு எந்திரிச்சிருக்கீங்களா? சாப்பிட்ட பின்பு குடிக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, நீதியின் மேல் ஒரு பக்கம் பசி இருக்கணும், இன்னொரு பக்கம் தாகம் இருக்கணும். பசி தாகம் உள்ளவன் மேலதான் தன்னுடைய ஆத்மா ஆவியை ஊற்றுவார். தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன், தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன். மானானது நீரோடைகளை வாங்கித்து கதறுவது போல உன்னுடைய ஆத்மா உடைய நீதியின் மேல பசி தாகம் கொள்ள வேண்டும், பசி தாகம் கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நீங்க நீதியாய் நடக்கிற பொழுது உங்களுக்கு அநீதி நேரிடக்கூடும், உங்களுக்கு துன்மார்க்கமாக எழும்புகிற ஜனங்கள் எழும்பக்கூடும். ஆனால் ஆபிரகாம் ஆதியாகமம் 18:25 சொன்னார், அவர் சர்வலோக நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதி. நீதி விசாரிக்காமல் இருப்பாரோ? அவர் சர்வலோக நியாயாதிபதி. எல்லா அநியாயத்துக்கும் அவர் நீதியை சரி கட்டுகிற ஒரு தேவன். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், நீதிபதிகள், நியாயாதிபதிகள் நீதியை புரட்டலாம், ஆனால் தேவன் நீதி செய்கிறவர், நீதி செய்கிறவர். தனிப்பட்ட நபர் மேல நியாய தீர்ப்பு வந்தது. அவர் நீதியாய் நியாயாதிபதியாயிருந்து நீதியை சரி கட்டுகிறபடினாலே தனிப்பட்ட மனுஷன் மேலே நியாய தீர்ப்பு வந்தது.
நேபுகாத் நேச்சார் மேல நியாய தீர்ப்பு வந்தது. ஏரோது ராஜாவின் மேல நியாய தீர்ப்பு வந்தது. குடும்பத்தின் மேல நியாய தீர்ப்பு வந்தது. தேசத்தின் மேல நியாய தீர்ப்பு வந்தது. சோதம் குமாரத்தின் மேல ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. அதே நேரத்தில் பட்டணத்தின் மேலே, நினிவே பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. ஆனால் அது ஒரு மனம் திரும்பின உடனே அந்த நியாய தீர்ப்பு மாற்றப்பட்டது. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவர், அவர் பாவம் செய்யாதவர், அவர் நீதிபரர். அவர் நீதிபரர். பாவம் செய்யாத போதிலும் அவர் நீதியை நிறைவேற்றினார். நீதியை நிறைவேற்றினார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு சொன்னார் பிரதியுத்தரமாக, யோவானுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீ இடம் கொடு, இப்பொழுது நீ இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் தனியா ஒரு காரியத்தையும் செய்ய போறதில்லை. அதனால் நாமும் தனியா ஒரு நாளும் ஒரு காரியத்தையும் செய்ய போறதில்லை. ஆண்டவர் சொன்னார், பிதாவுடைய நீதி நிறைவேற்று நமக்கு ஏற்றதாக இருக்கு. ஐ நீட் யுவர் ஹெல்ப். உன்னுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. அப்போதான் நான் நீதியை நிறைவேற்ற முடியும். உடனே இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட உடனே தேவாவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டு உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். என்னுடைய நேசகுமாரன். ஆண்டவருக்கு தெரியாதா தன்னுடைய குமாரனை தன்னுடைய மடியில வைத்திருக்கிறார்? அவருடைய குமாரன் தான். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராயிருந்து பிதாவோடு இருந்த தேவகுமாரன் தான். ஆனால் இந்த இடத்துல விசேஷமாய் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஏனென்றால் பாவம் செய்யாதவர், அக்கிரமம் செய்யாதவர், எந்த பாவமும் செய்யாத தேவகுமாரன், பாவியா இருக்கிற நாம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டிய நாம், நமக்காக அவர் நீதியை நிறைவேற்றின ஒரு தகவல். நீதியை நிறைவேற்றினார். மார்க் 16:16 சொல்லப்படுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பப்படுவான். எங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டம் முதலாவது தொடங்குவதே விசுவாசத்தில் தான். அவருடைய நீதியை நிறைவேற்றுகிற பொழுது அவர் பிரியப்படுகிறார். ஞானஸ்தானம் என்பது ஒரு சாஸ்திராங்க சடங்காச்சாரம் அல்ல. வேதம் சொல்லுவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நல் மனசாட்சியின் ஒரு உடன்படிக்கை செய்கிற ஒரு ஞானஸ்தானம், ஒரே ஞானஸ்தானம் தான் இருக்குது. அவர் மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக்கொள்வதுதான் ஞானஸ்தானம். பரிசேயர் சரிசேயர்கள் தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளினார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆலோசனை, நீதிக்கு பிழைக்கிறது கர்த்தருடைய ஆலோசனை, அதை தள்ளினார்கள். தங்களுக்கு தாங்களாக கேடு உண்டாகத்தக்கதாக. யோவான் சாணகன் அதே தான் சொன்னான். உங்களுக்கு வழி தப்பி போகும்படிக்கு, உங்களுக்கு நல்வழியில நடத்துவதற்கு உங்களுக்கு வழி காட்டினவன் யார்? உபத்திரவ நாட்கள் வருகிறது, நியாய தீர்ப்பு நாட்கள் வருகிறது, கொடூரமான நாட்கள் வருகிறது, அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் வருகிறது. இந்த பொல்லாத நாட்களுக்கு உங்களுக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழி வகுத்தவன் யார்? நீதியை செய்கிற பொழுது அவர் பிரியப்படுகிறார். நீதியை செய்கிற பொழுது அவர் பிரியப்படுகிறார். லூக்கா 3:21 சொல்லப்படுகிறது, அவர் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. ஆண்டவர் அதனால தான் தெளிவாய் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பிரச்சனையெல்லாம் வரும் தெரிந்துதான் அவர் இயேசு 30வது வயதிலே ஞானஸ்தானம் எடுத்தார் என்று தன்னுடைய வயதையும் குறித்து வைத்திருக்கிறார். குழந்தை ஞானஸ்தானம் வேதத்தில் இல்லவே இல்லை. விசுவாசிக்க முடியாது.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன் தான். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் என்று பவுல் சொன்னாலும், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்து ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணினாலும், வசனம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதை கிரியையில வெளிப்படுத்தும்படியா வெளியரங்கமாய் வெளிப்படுத்துவதுதான் ஞானஸ்தானம். இந்த நீதியை நாங்கள் வெளிப்படுத்துகிற பொழுது, இந்த நீதியை நாங்கள் செய்கிற பொழுது பிதா பிரியமாக இருப்பார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். நான்காவதாக தானியேல் 9:23 சொல்லப்படுகிறது, ஜெபம் பண்ணுகிற பொழுது அவர் பிரியப்படுகிறார். ஜெபிக்கிற மனுஷனை அவர் பிரியப்படுகிறார். கர்த்தருடைய பாதத்திலே ஜெபத்திலே தரித்திருக்கிறவனை கர்த்தர் பிரியப்படுகிறார். எடுத்தவங்க வாசிக்கலாம். தானியேல் 9:23. போதும். 23 சொல்லுகிறது, தானியேலை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். சாதாரணமாக ஒருவரை நீ பிரியமானவன் என்று சொல்லுவதை பார்க்கிலும் மிகவும் பிரியமானவன். தானியேல் அங்கே பார்க்கிறோம். ஏன் மிகவும் பிரியமானவன்? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறப்பித்தது, கட்டளை அங்கு வெளிப்பட்டது. தானியேல் 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடர்களுமே வராது. ஜெபத்தை மறந்து, ஜெபத்தை புறக்கணித்து கர்த்தருடைய பாதத்தில் இல்லாத போது நிச்சயம் சாத்தான் மேற்கொள்ளுவான். ஏன்னா அவனுக்கு ஜெபிக்க தெரியாது, அவனுக்கு ஜெபிக்கவே தெரியாது. ஆண்டவர் தன்னை தாழ்த்தி தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறபடினாலே தாழ்மையோடு பரிந்து பேசுகிறதான் ஜெபம். இப்பொழுதும் அவருடைய இரத்தத்தினாலே எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை நமக்காக பரிந்து பேசுகிற இரத்தம் இயேசுவின் இரத்தமாக இருக்கிறபடினாலே அவர் இப்பொழுதும் வலது பார்சத்தில், பிதாவுடைய வலது பார்சத்தில் இருந்து அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபமாகவே இருந்தது. இயேசுனுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபமாகவே இருந்தது. இந்த ரகசியத்தை தானியேல் அறிந்து கொண்டார். 3 வேளை ஜெபம். நம்ம 3 வேளை நல்லா சாப்பிடணும், 3 வேளை நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காத்தாலும் திருவசனத்தை பிரசங்கிக்கிற ஒரு பக்கம் ஜெபம். உண்மையிலே நான் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிற பொழுது வேறு எந்த காரியத்தை குறித்து எதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலை. குருவுக்கு செய்த அற்புதத்தை நினைத்து 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 இந்த ஜெபத்தை அவர் கேட்டு பதில் கொடுத்தாரே, இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தாரே. எவ்வளவு நாட்கள் நீடிய பொறுமையாயிருந்து அவர் ஜெபத்தை கேட்கிற ஒரு தகப்பன், அதை கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்தினேன். இவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பன், நம்முடைய குறைகள் குற்றங்களை பாராமல், நம்முடைய அக்கிரமங்களை பார்க்காமல் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஒரு ஜெபத்தை கேட்கிறவர். அந்த விசா கிடைக்கும்படி, அந்த புத்தகம் கிடைக்கும்படி ஆண்டவர் பாருங்க 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் கர்த்தரோடு ஜெபிக்கிற பொழுது போஸ்ட்மேன் 12 மணியோட போஸ்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகும். அதுக்கு பிறகுன மண்டே தான், திங்கக்கிழமை தான் நீங்கள் போகிற மாதிரி பிளான். திங்கக்கிழமை தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரு நாள் அவர் ஜெபத்தை புறக்கணிக்க மாட்டார். நீதிமொழி சொல்லப்படுகிறது, செம்மையானவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார்.
தானியேலுக்கு எந்த தடை வந்தது? சிங்க கெபியில போட்டுருவேன், உனக்கு லைஃப் அவ்வளவுதான். எந்த தடை வந்தாலும் உங்க ஜெபத்துக்கு தடை வராதபடி பார்த்துக்கணும். ஜெபத்துக்கு தடை வராதபடி பார்த்துக்கணும். ஆபிரகாம் காலையிலே அதிகாலமே எழுந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன். மோசே ஜெபிக்கிற ஒரு மனுஷன். எப்போதும் ஜெபத்தில் இருக்கிற பொழுது அவர் பிரியப்படுகிறார். மார்க் 1:35 வேதம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் அதிக இருட்டோடே ஜெபம் பண்ணும்படி போனாரா. ஜெபிக்க 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 ஒரு தேவ மனுஷனுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். ஜெபிக்க 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 ஜெபிக்கதான் அவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஒரு பக்கம் கர்த்தருடைய வசனம், இன்னொரு பக்கம் ஜெபம். இது ரெண்டும் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது அவன் கழுகுகளை போல சிறகை அடித்து, தன்னுடைய சிறகை அடித்து மேலே 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 உயர்ந்து கொண்டே போகும். ஒரு பக்கம் ஜெபம் இருக்கணும், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வசனம் இருக்கணும். இந்த ரெண்டும் முக்கியமானது. ஆராதனை செய்வது நல்லது, ஆனால் ஜெபத்தில் தரித்திருக்கணும். ஆண்டவர் சொன்னார், சகல ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு ஜெப வீடு, என்னுடைய வீடு ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டில் அவர்களை மகிழ்ச்சியாய் நான் வைப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால தான் தானியேல் எடுத்த ஜெபத்தை, தானியேலை குறித்து மீண்டும் மீண்டும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் அவனை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறான், நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஜெபிக்கிற மனுஷனிடத்தில் கர்த்தர் தூதனை அனுப்புவார். கொர்நேலியு என்ன காரியம் செய்தாலும் சரி, அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். அவன் தான தர்மம் பண்ணுகிற மனுஷனாய் இருந்த போதிலும், அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற போதிலும் ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தான். தானியேல் 10:19 சொல்லப்படுகிறது திருப்பி, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னுடனே பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவனே பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய இருதயத்தில் ஜெபம் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க வேலைக்கு போற வழியில வண்டியில ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க. ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிற மனுஷன் ஜாக்கிரதையா இருப்பான், நிதானமாய் நடப்பான். ஏசாயா 44:28 கோரேசை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் எனக்கு பிரியமானவற்றை எல்லாம் நிறைவேற்றுவான். தாவீதை குறித்து என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் என்று தான் சொன்னான், ஆனால் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லல. ஆனால் கோரேசை குறித்து எனக்கு பிரியமானவன், எனக்கு என்னுடைய சித்தத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். எலியாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியாவுடைய தகப்பனார் யாரும் தெரியாது, தாயார் யாரும் தெரியாது, என்ன கோத்திரம் என்ன குலம் என்று தெரியாது. ஆனால் எலியா, அவனுடைய இன்ட்ரோடக்ஷன், எலியாவை அறிமுகப்படுத்துகிற அந்த வசனம், கீலேயாத்தின் குடிகளிலே கிஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வார்த்தையை அல்லாமல் வானத்தில் இருந்து பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய நாமத்தை கொண்டு, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தைரியமாய் அவன் சொன்னான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையின் வாக்கின்படி அல்லாமல் வானத்தில் இருந்து பனியும் மழையும் பெய்யாது. செபிக்கிற மனுஷனிடத்தில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். முழு வானத்தையும் எலியா ஒரு பெரிய ஒரு ஜிப்பு போட்டு பூட்டி சாவியை வச்சுட்டார். யாரு போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டார். 3.5 வருஷம் மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. அது இந்த தேசத்தில் வந்த ஒரு நியாய தீர்ப்பு. ஜனங்களுக்கு சொல்லி சொல்லி பார்த்தான் எலியா, யாரும் மனம் திரும்புகிற மாதிரியே தெரியல, தன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கிற தேவனை தேடுகிற மாதிரியே தெரியல. எலியா பார்த்தான், ஆண்டவர் இவருக்கு இறங்கிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அவர் இரக்கம் உள்ள ஒரு தேவன், அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், ஆண்டவருக்கு முன்பாக நின்று
வானத்தை இழுத்து ஜிப்பு போட்டு பூட்ட போகிறான். மழை பெஞ்சாதானே பயிர் முளையும், மழை பெஞ்சாதானே நிலத்தை உழுது அதனுடைய சாப்பாடு உன் பிரயாசத்தின் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று இருக்குது. ஒரு நியாய தீர்ப்பு வந்தாதான் இந்த ஜனங்க கத்தரை அழுது கத்தரி நோக்கி பார்ப்பார்கள். அதே மாதிரி எலியா 3 வருஷம் வானத்தை அடைச்சி சாவியை பாக்கெட்ல போட்டு போயிட்டார். ஒருத்தரும் எலியாட்ட போய் நிற்க முடியல. எலிசா, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா, எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த எலிசாவும் அதே வார்த்தையை 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தில் சொல்லுகிறார். யோசபாத்தை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி. இன்னைக்கு நாங்கள் அப்படி தன்னுடைய மார்பை தட்டி நாங்கள் சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய ரத்தம் சிந்தப்படலை, அவருடைய அபிஷேகம் ஊற்றப்படலை, நிரந்தரமா ஊற்றப்படலை. தீர்க்கதரிசிகள் மேலே ஆவியானவர் வந்து போய் தான் இருந்தார். ஆனால் ரத்தம் சிந்தப்படலை. யாக்கோபு இதை குறித்து நம்ம நினைக்கிறோம், எலியா ஒரு பெரிய ஒரு சூப்பர்மேன், எலியாவை போல அவர் என்ன கூப்பிட்டா ஆண்டவர் வந்து நின்றுவார், நம்ம கூப்பிட்டா வந்து நிற்பாரா என்று நினைக்கிறோம். யாக்கோபு அதனால தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அதுல தான் இருக்குது விஷயம். கருத்தாய் ஏனோ தானோ இல்லை, தந்தா தாரும் தராட்டி போதும் இல்லை, கருத்தாய் ஜெபம் பண்ணினார். மழை வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. 3 வருஷம் கழிச்சு நான் ஜெபம் பண்ணுவேன், அப்போ கையளவு மேகம் வரும். கருத்தாய் ஜெபம் பண்ணினார். யாக்கோபு போய் அங்க பார்க்கிறோம், யாக்கோபுல சொல்லப்பட்டது கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அதே போல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் தேவ தூதனோடும் மனுஷரோடும் போராடி அங்க பார்க்கிறோம், இஸ்ரவேலாய் மாறின யாக்கோபு, எத்தன் என்று பெயர் கொண்ட யாக்கோபு மனுஷனோடு தேவ தூதனோடு போராடி ஜெயித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஜெபிக்கிற மனுஷன் எப்பொழுதும் ஜெயம் எடுப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிற மனுஷன் எப்பொழுதும் ஜெயம் எடுப்பான். அவருடைய வாழ்க்கையில தோல்வியே இல்லை. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொரிந்தியர் 9ஆம் வசனம் 9வது அதிகாரம் 7வது வசனம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவனவன் விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். எதை குறிக்கிறது? ஆண்டவர் காணிக்கை குறித்து பேசுகிறார், தசம பாகத்தை குறித்து பேசுகிறார். மல்கியா 3:8 சொல்லப்படுகிறது, என்னை எதினால் வஞ்சித்தீர்கள் என்று கேட்கிறீர்களே, காணிக்கையிலேயும் தசம பாகத்திலும் தானே, அதிலே தான் வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் அவர் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, பூமியில சிருஷ்டித்த எல்லாம் அவருடையது. வானத்தை சிருஷ்டித்து பூமியை பரப்பினவர் அவர். சகல சிருஷ்டிகளுக்கும் அவர் சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறவர். வெள்ளியும் பொண்ணும் அவருடையது என்று வேதம் சொல்லுகிறது. அவரிடத்துல இல்லாமலே கேட்கிறார், அவரிடத்தில் எல்லாம் உண்டு. ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தான் அவர் கேட்கிறார். விசனமா இல்லை, கட்டாயமா இல்லை, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார். இயேசு தேவாலயத்தில் போய் உட்கார்ந்தார். தேவாலயத்தில் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக அதற்கு எதிராக உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். யார் யார் காணிக்கை போடுகிறார், யார் யார் காணிக்கை போடாமல் வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள் பார்த்து கொண்டே இருந்தார். எல்லாரும் தனக்கு இருந்ததில் அள்ளி அள்ளி போட்டாங்க. ஒரு ஏழை விதவை வந்தார். ஒரு துட்டுக்கு 2 காசு, அதுதான் அவளுக்கு ஜீவனம் பண்ணுவதற்கு இருந்தது. அதை எடுத்து போட்டார்.
ஆண்டவர் பார்த்து சொன்னார், இவர்கள் அல்ல, இவளே எல்லாவற்றையும் பார்க்கிலும் அதிகமாய் போட்டார், அதிகமாய் போட்டார். தேவ பிள்ளைகளே, நீங்க கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இல்லாம கேட்கல. எலியாவை காகத்தை கொண்டு போஷிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் போஷித்த தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் தசம பாகத்தையும் காணிக்கையும் பண்டகச்சாலையிலே நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீர்களோ அங்கே வந்து செலுத்துங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். மலைக்கூட்ட பிரசங்கம் 3 நாள் நடக்கிறது. சீஷர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாம் பொட்டிக்கு எல்லாம் கெட்டி நல்ல புளியோதரை எல்லா சாப்பாடும் நிச்சயமா எல்லாம் ப்ரீ பிளானாக வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் கூட திறக்கல. ஒருத்தர் கூட டிஃபன் பாக்ஸை திறக்கவே இல்லை. எடுத்து கொடுப்போன்னு ஆண்டவர் சொன்ன உங்களிடத்துல என்ன இருக்கிறதுன்னு சீஷர்கள்லாம் பார்த்தாங்க. இவ்வளோ பெரிய போஷிச்சுன்னா நம்ம வயிறு காலியாக நமக்கு ஒரு துண்டு கருவாடு கூட கிடைக்காது. அதனால் சீஷர்கள் ஒன்றுமே இல்லை, இவங்களெல்லாம் அனுப்பி வச்சுருங்க, நம்ம உட்காந்து சாப்பிட்லாம், இவங்களெல்லாம் அனுப்பிடுங்க, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆண்டவர் சொன்னார், இல்லை, இவங்க போன வழியிலே சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ பார்த்தா சின்ன பையன் அவன் மேலே போய் கண்ணு வச்சு அவனை பிடிச்சி, உன்னிட்ட என்ன இருக்குன்னு கேட்டு அந்த 5 அப்பத்தை 2 மீனையும், இது வேதத்தில் இல்லை, மேபி திட்டியிருப்பாங்களோ தெரியல, அதட்டியிருப்பாங்களோ தெரியல, இல்லை பயமுறுத்தி இருப்பாங்களோ தெரியல, ஒழுங்காக அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசு கேட்குறாரு, கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பையன் கேட்காமலே வந்து இயேசுனிடத்தில் வந்து கொடுத்தான். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து அந்த சிறுவன், அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல நீர் மாறாவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கர்த்தரிடத்தில் கொடுக்கிறவன் ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிறான். அவரிடத்துல ஒன்றை கொடுத்த அவர் திருப்பி 100 மடங்காக அவர் திரும்ப கொடுக்காமலே இருக்கவே மாட்டார். 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்களுக்கு அந்த 5 அப்பத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுங்க. கொஞ்சம் சம்பளமா இருக்கலாம், அதுல 10ல் 1 பங்கு எடுத்து வைங்க. தசம பாகத்தை நீங்க போகிற சர்ச்சுக்கு, நீங்க எங்க கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீங்களோ அங்க கொண்டு போய் கொடுங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும். சில பேர் அதை பிரித்து ஆண்டவர் சொன்னார், காணிக்கை, சில பேர் தசம பாகத்தை கொண்டு வரும்போது காணிக்கை கொண்டு வர மாட்டாங்க, காணிக்கை கொண்டு வரும்போது தசம பாகத்தை கொண்டு வர மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது 2ம் கொண்டு வரணும், காணிக்கையும் கொண்டு வரணும், தசம பாகத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், அதனால என்னை வஞ்சித்தீர்கள். அது உற்சாகமாய் கட்டாயமா இல்லை. ஏன் ஆண்டவருக்கு, ஏன் சபையில் கொண்டு தசம பாகத்தை வைக்கிறோம்? ஊழியங்களை நடத்த. மெயின் சர்ச்சில் ஆண்டனி பாஸ்டருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் கேஸ் பில், கரண்ட் பில் கட்டுகிறாங்க. சபையில் 2000 பேர் 3000 பேர் இருப்பது உண்மைதான். ஆனால் ஒழுங்கா உண்மையா உற்சாகமாய் கர்த்தருக்கு, ஊழியக்காரனுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கு அல்ல, அல்லது நம்மை நடத்துகிற போதகர்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை கொடுக்கிற பொழுது அதை அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு இது இல்லாமல் எல்லாம் எளிதாக கட்டி முடிக்க முடியும். நானுடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். போன 2 வாரத்துக்கு முன்பதாக பிரெண்டாட்ட நான் ஷேர் பண்ணேன். லிவர்பூல்ல சொந்தமாக ஒரு சர்ச் வாங்கணும். 5 வருடம் தான், 5 வருஷத்தில் சொந்தமாக ஒரு சர்ச் வாங்கணும். இது யார் கட்டாயமா இல்லை, விஷனமா இல்லை, உங்கள் விருப்பத்தின்படியே உங்களுடைய தனிப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆஸ்திகளை சேர்க்கிறது போல கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுமான பணிக்கு இப்போது இருந்தே சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏற்ற வேளையில் சொந்தமாக ஆண்டவர் தேவாலயத்தை கொடுப்பார். அப்போஸ்தலர் 20:35 சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா அங்கே பார்க்குறோம், அது சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் கொடுப்பதை பாக்கியம். ஆண்டவர் நம்ம இடத்துல ஒன்று தான் பெற்றுக்கொண்டார், மிச்சம் எல்லாத்தையும் கொடுத்தார். மகிமையை கொடுத்தார், தேவதூருடைய ஆராதனை கொடுத்தார், பிதாவுடைய உறவை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். பரலோகத்தை கொடுத்தார், எல்லாவற்றையும் இரத்தத்தை ஊற்றி கொடுத்தார், சரீரத்தை அடிக்க பிளக்க ஒப்பு கொடுத்தார், அவமானத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய தாடி மயிரை பிடித்து அறையும்படி ஒப்பு கொடுத்தார். நயவஞ்சகமாக
அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் நிலத்தை அவருடைய முதுகை நிலத்தை உழுகிறது போல உழுவதற்கு தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்து 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 ஒன்றே மாத்திரம்தான் அவர் பெற்றுக்கொண்டார். பாவத்தை மாத்திரம் அவர் சுமந்து கொண்டார். அன்பாய் அவருடைய நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அடிக்கப்பட்டவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் என்ற சமூகத்தில் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அனனியாவும் சப்பீராலும் பிரியமில்லாமல் செய்த காரியம் இது ஒன்றுதான். எல்லாரும் காணியாட்சியை விற்று பேதுருடைய பாதத்தில் கொண்டு வைத்தார்கள். ஆனால் அனனியாவும் சப்பீராலும் அங்கு வேதம் சொல்லுகிறது, தன் மனைவி அறிய அவன் 1 பங்கு 2 பங்கு விற்றார்கள் நிலத்தை. 1 பங்கை வஞ்சித்து வைத்து விட்டு அங்கே வந்து பேதுருவிடத்தில் வந்து கொடுத்தார்கள். பேதுரு கேட்டார், இவ்வளவுதான் நீ விற்றியா? இவ்வளவுதான் நீ விற்றியா? நீ மனுஷருக்கு விரோதமாய் நீ பொய் சொல்கிறது இல்லை, ஆவியானவருக்கு விரோதமாய் நீ பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சொன்ன உடனே விழுந்து செத்தான். காணிக்கையில தசம பாகத்துல உண்மை இல்லாதபடினால அதுக்கு முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற எல்லா ஜனங்களும் ஒரே இருதயம், ஒரே மனம், ஒரே விசுவாசம் உள்ளவர்களாகி எல்லாவற்றையும் கொண்டு பேதுருடைய பாதத்தின் அருகே கொண்டு வைத்தார்கள். கொடுக்கிறவன் ஒரு நாளும் தரித்திரராய் போனதே இல்லை, சரித்திரத்திலே இல்லை. தாவீது எல்லாவற்றையும் அவன் ஆலயம் கட்ட முடியவில்லை. அவன் பாவம் செய்தபடினா தேவாலயத்தை கட்ட முடியாவிட்டாலும் அவன் பொருட்களை சேர்த்து சாலமோன் இடத்திலே விலை உயர்ந்த பொருட்களை சேர்த்து கொடுத்தான். நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் விதைக்கிற பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அப்படி நாங்கள் எழுந்திருப்போம். இன்றைக்கு நான் 5 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். தேவனுக்கு பிரியமாய் நான் நடக்கிற பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை ஒரு நாளும் தனியே விடவே மாட்டார். யோவான் 8:29 சொல்லப்பட்டபடி வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். நான் அவருக்கு பிரியமானவற்றை நான் எப்பொழுதும் இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு இல்லாம இல்லை, இந்த வாரம் செஞ்சுட்டு அடுத்த வாரம் செய்யாம இல்லை, எப்பொழுதும் செய்யக்கூடிய அந்த கிருபையை கேட்கிற பொழுது கர்த்தர் தருவார், கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. உம்முடைய கிருபைக்கு நான் காத்திருக்க விரும்புகிறேன், உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன். உம்முடைய கிருபையை காத்திருக்க நீர் பிரியப்படுகிறேன் தேவனே, உம்முடைய கிருபையை காத்திருக்க பிரியப்படுகிறேன். உமது வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க நீர் பிரியப்படுகிறேன். அதே வேளையில் வேதம் சொல்லுகிறது, நீதியை நிறைவேற்றுகிறவரிடத்தில் அவர் பிரியப்படுகிறார், ஜெபம் பண்ணுகிறவரிடத்தில் அவர் பிரியப்படுகிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் அவர் பிரியப்படுகிறார். இன்னைக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்ய முடியாத காரியத்தை உங்களுக்கு செய்ய வைப்பார். உங்களுக்கு செய்ய முடியாத காரியத்தை அவர் உங்களோடு கூட இருந்து செய்வார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எப்பொழுது உமக்கு பிரியமானதை செய்யணும் என்று சொல்லி இந்த வேளையில் ஆண்டவர் சத்தத்தை உயர்த்தி இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறேன்ப்பா, உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் நான் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உமக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் பிரியமாயிருப்பது உமக்கு கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. உமக்கு பிரியமானதை செய்ய ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. இன்னைக்கு 5 காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்களே, உம்முடைய கிருபைக்கு காத்திருப்பது உமக்கு பிரியம். உமக்கு பிரியமானதை நான் செய்கிற போதெல்லாம் தகப்பன் எங்களை தனியே விடுகிறதே இல்லை. எந்த காரியத்தையும் உங்களிடத்துல வந்து கேட்டு செய்வார். தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அறிவிக்காமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்கிற ஒரு தேவன். அவரிடத்துல கேட்கிற பொழுது, ஆண்டவரே இது உங்களுக்கு பிரியமா? சின்ன காரியமாக இருக்கலாம். இன்னைக்கு நீங்க சமைக்க போறீங்களா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா இது உங்களுக்கு பிரியமாப்பா? என் கணவனுக்கு இது பிரியமா? ஆண்டவரே உமக்கு இது பிரியமா? இந்த சமையல் பண்ண போறேன்,
நீங்க பிரியமா? இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், உமக்கு பிரியமா? உம்மை வேதனைப்படுத்தும் காரியம் ஏதாகிலும் உண்டா? தாவீது சொன்னான், உம்மை வேதனைப்படுத்தும் காரியம் ஏதாகிலும் உண்டா? எனக்கு தெரியப்படுத்தும், எனக்கு தெரியப்படுத்தும். அவருடைய சமூகத்தில் கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. நீங்க சொத்து சுகம் எதுவும் கேட்கல, அப்பாவுடைய பாதத்துல உம்மை பிரியப்படுத்தணும். உம்முடைய மன மகிழ்ச்சியா இருக்கும். உம்மை துக்கப்படுத்தி உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல நான் துக்கப்படுத்தினேன், விழுந்து போன தாவீதின் கூடாரமாய் துக்கப்படுத்தினேன், தூர போன மகனாய் துக்கப்படுத்தினேன். ஆனால் அவர் நெறிந்த நாணலையும் புரிய மங்கி எறிகிற திரியை அணையாமலும் அவர் தூக்கிவிட்டார். அவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பன். இன்னைக்கு உங்களுக்கு அவர் உதவி செய்வார். உன்னுடைய பலவீனத்தில் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். பிள்ளையே, ஒரு உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னுடைய உள்ளங்கையிலே உரைத்து வைத்திருக்கிறேன். உன்னை எப்படி நான் மறப்பேன்? எப்பா பிராவே, உன்னை எப்படி நான் மறப்பேன்? எதிராளியான பிசாசானவரிடத்தில் உன்னை எப்படி நான் நியாயம் தீர்ப்பு கொடுப்பதற்கு ஒப்புக் கொடுப்பேன்? வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய சாவை விரும்பாத கர்த்தர், சாகரவனுடைய சாவை விரும்பாத கர்த்தர், மனம் திரும்புதலை விரும்புகிறார். துன்மார்க்கன் அவன் தன் துன்மார்க்கத்திலே அழிய வேண்டும் என்று இருப்பதா என்னுடைய பிரியமோ? கர்த்தர் கேட்கிறார். துன்மார்க்கன் மனம் திரும்புவது அல்லவா கர்த்தருக்கு பிரியமானது. ஆத்தும ஆதாயம் செய்வது கர்த்தருக்கு பிரியமானது அல்லவா? என்னுடைய சமூகத்தில் கேள்வி, உமக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கற்றுக் கொடுக்கும். முடித்தவர்கள் மாத்திரம் முடிக்க போகும். 2 நிமிஷம் கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே, எந்த வேளையிலும் தாவீது சொன்னான், என்னுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு, என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாயிருப்பதா, உமக்கு பிரியமாயிருப்பதா. உம்மை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் எதுவும் என்னுடைய வாயில வரக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் ஒன்று என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. இயேசு பேசுகிற போதெல்லாம் கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசி மரணத்துக்கு ஒத்ததான வார்த்தைகள் வந்தது. உன்னுடைய மகள் மரித்து போனார், உன்னுடைய காரியம் எல்லாம் முடிந்து போனது, போதகரை தொந்தரவு செய்யாது. ஆனால் இயேசு விடல. நீ விசுவாசம் உள்ளவனாயும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆண்டவர், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆண்டவர் மத்தியில் இருக்கிறபடி, உலர்ந்த எலும்புகளை உயிரிட பண்ணி வைத்த ஆண்டவர் உன் மத்தியில் இருக்கிறபடினாலே கர்த்தரிடத்தில் கேள். எதையும் ஆண்டவரே, இது 7வது மாதத்திற்குள்ளாக நான் கடந்து போகிறேன். இந்த 6வது மாதத்திலே, மாதத்தின் கடைசி நாளிலே வந்து 7வது மாதத்துக்குள்ளாக ஆண்டவரே நான் பூரணப்படத்தக்கதாக, 7 என்பது பரிபூர்ணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தான். சில வேளைகளை நான் விழுந்து விடுகிறேன், எனக்கு உதவி செய்யும். உண்மையல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு உதவி செய்யும். கேட்கிற பொழுது கர்த்தர் செய்வார், நிச்சயம் கர்த்தர் செய்வார். இருதயத்தின் அலுவலை கேட்கிற தகப்பனவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பேதுரு பின்வாங்கி போன போதிலும், அவன் நாணல் என்று அறிந்த போதிலும் இயேசு ஜெபம் பண்ணினார். பேதுருவே, பிசாசு உன்னை புடைப்பதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, உண்மையிலே நான் பிரியம் வைத்தபடினாலே உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன். இந்த கல்லில் தான் நான் சபையை கட்டுவேன் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன். நான் உன்னை விட போறதில்லை. நீ என்னை மறுதளித்தாலும், சபித்து சத்தியம் பண்ணினாலும், உன்னை திரும்ப நான் கட்டி எழுப்புவேன்.
கட்டி எழுப்புவேன். யூதாஸ் காரியோத்து முத்தமிட்ட போதிலும் அவன் மனம் திரும்புவான் என்ற எதிர்பார்ப்போடுதான் இயேசு யூதாசை பார்த்து, சிநேகிதனே சிநேகிதனே என்று அன்போடு அழைத்தான். அவனோ கர்த்தரிடத்தில் திரும்பாதபடி, அவன் மனம் திரும்பாதபடி நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாய் இருக்கிறவர். தேவ பிள்ளை,